நாம் இந்த வாரத்தில் இன்னும் கூட ஒரு புதிய செய்தியை தியானிக்க போகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அல்லது இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அல்லது நீங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இல்லையா, உங்களுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 முதல் 32 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். கடைசியாக வேதாகமம் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரங்களை குறித்து பேசினோம். 9 வரங்கள். நான் 3 வரங்களை பேசினேன். மொழி வரங்கள் 3 வரங்களை பேசினேன் இல்லையா? அந்த வரங்களை பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, இந்த வரலாம் எங்களுக்கு கிடைச்சா இல்லையா, நாங்க ஊழியத்தில் சூப்பரா மாறிடுவோமே என்று யோசிச்சோம். அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறோம். உண்மைங்க, இந்த கடைசி நாட்கள்ல வரங்களை யார் அதிகமாக விரும்புறீங்களோ, வாஞ்சிக்கிறீங்களோ, அவங்களுக்கு தேவன் வரங்களை கொடுப்பார். வரங்களை கொடுத்து அந்த வரங்கள் மூலமாக உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அற்புதமான இல்லையா அதிசயங்களை காட்டுவேன் இல்லையா, மேகஸ்தம்பங்களை காட்டுவேன், புகை மண்டலங்களை காட்டுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வரங்கள் ரொம்ப அவசியம். அதுவும் கவனிங்க, இந்த அபிஷேகம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவி அல்லது ஆவின்னு சொல்ற பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியம் என்பதை இங்கே அவர் உணர்த்துகிறார். கவனிங்க, இங்க சொல்றாரு, ஒரு குடும்பம்னா இல்லையா, பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, வாலிபர் இருப்பான், எல்லார் மேலேயும் ஊழியக்காரர் மேலேயும் பாருங்க, இந்த ஆவி எவ்வளவு தூரம் அவசியம் என்பதை இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. மறுபடியும் அதை வாசிக்கலாம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும். அப்ப கவனிங்க, இந்த அபிஷேகம் எல்லாருக்குமே அவசியம். மூப்பருக்கு அவசியம், வாலிபருக்கு அவசியம் இல்லையா? ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்ட மாமிசமான யாவருக்கும் இது அவசியம். இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல நம்ம வெட்கப்பட்டு போவதற்கு இது கூட ஒரு காரணமா. எது? இந்த அபிஷேகம் இல்லாதபடினால சில சமயம் நம்ம வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலைகள் வருகிறது. ஏன்னா இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது இல்லையா, பற்பலை பாஷை பேச வரம் உண்டாகும், தீர்க்க தரிசன வரம் உண்டாகும் இல்லையா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உண்டாகும், வியாக்கியான வரம் உண்டாகும். அப்போ உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வரங்கள் வரும்போது நீங்களே செபிக்கும் போது உங்களுக்குள்ள ஆண்டவர் பல வரங்களை பயன்படுத்தி
உங்களோடு பேசுவார், உங்களை கரெக்ட் பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை வரப்போகிற ஆபத்துகளை முன்குறித்து காட்டுவார், உங்களை தப்புவிப்பார். இப்படி பல காரியங்கள் இந்த அபிஷேகத்திலே அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை சபை மிஸ் பண்ணுது. இந்த அபிஷேகத்தை சபைகள் மிஸ் பண்ணுது. சில சபைகள் இந்த அபிஷேகத்துக்கு வாசலே திறக்கல. அதெல்லாம் சும்மா இல்லைங்க. அபிஷேகம் ரொம்ப அவசியம். இந்த கடைசி நாள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் இல்லையா, நல்லா ஆவியில நிறைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில பேசி சோமனு பாருங்க, வானம் மண்டலத்துல ஒரு பெரிய குழப்பமே உண்டாக ஆரம்பித்து விடுமா. வானம் மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தின் ஆவியை உண்டாக ஆரம்பிக்குமா. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்குள்ள குழப்பம் வந்துட்டாவே இல்லையா, நீங்க வெற்றி பெற்றுவீங்க. எத்தனை நம்புறீங்க? அதான் நாங்களாம் காலைல ஏந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணுவோம். நான் என்ன ஜெபம் பண்றேன், எதுக்கு ஜெபம் பண்றேன்னு இல்லையா பிசாசுக்கும் தெரியாது, இல்லையா வானமண்டல பொல்லாத ஆவி சேனைக்கும் தெரியாது, இல்லையா என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டுக்கொண்டே இருப்பார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவி ஊற்றப்படுவதற்கும் நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை தான் நான் உங்களோடு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று நம்ம வாசிக்கலாம். நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் வாசிக்கலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டா இதானா? நல்லா ரத்தம் வர மாதிரி அடிக்கணும் கை. இது பரலோக வார்த்தை, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இல்லையா. அந்நாளில் எந்நாளில் கட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எந்நாளில் அபிஷேகம் ஊற்றப்படும் நாளில், அல்லது நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாளில், நீங்கள் அபிஷேகம் நீங்கள் வாஞ்சித்த அந்த நாளிலே சொல்றாரு, உன் தோளில் இருக்கிற அவன் சுமை. எவன் சுமை? அவன் சுமை. உன் தோளில் இருக்கிற அவன் சுமையும் உன் கழுத்தில் இருக்கிற அவன் நுகமும் நீக்கப்படும். ஆமா சொல்லுங்க. அபிஷேகத்தினாலே நுகம் முறிஞ்சிரும். ஆமா சொல்லுங்க. அப்போ உங்க மேல இருக்கிற அந்த நுகங்கள் முறிக்கப்படும் போது, நுகன்ற வார்த்தைக்கு நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லையா வியாதிகளா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், இல்லையா தோல்விகளாக இருக்கலாம். இதெல்லாமே ஒரு நுகம்தான். ஆனா இந்த அபிஷேகம் பாருங்க, அந்த நுகத்தை எல்லாம் முறித்து உங்களை விடுதலை செய்து விடும். எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு மனுஷன் தேவை விடுதலை தானே இல்லையா. ஃப்ரீயா இருக்கணும், விடுதலையோடு கூட இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த சத்துரு என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். நம்ம மேல ஒரு நுகத்தை வச்சிடறான், நம்ம மேல ஒரு இருப்பு தடியை வச்சிடறான், நம்ம மேல ஒரு பாரத்தை வச்சிடறான், நம்ம மேல ஒரு கஷ்டத்தை வச்சிடறான். நம்மளால நிமிர முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியல இல்லையா. ஆமா, அது நம்மள இல்லையா கீழே தள்ளினே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகம் உங்க மேல வந்துட்டா அவனுடைய நுகெல்லாம் உடைஞ்சிடும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவனுடைய நுகெல்லாம் உடைஞ்சிடும், அவனுடைய கட்டுலாம் அருந்துரும், அவனுடைய கட்டுகள் எல்லாம் அருந்துரும் இல்லையா. ஸ்தோத்திரம். கட்டுகள் அருந்தா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. கட்டுகள் அருந்துட்டா நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க நமக்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம்.
புரியுதா? இல்லைன்னா நீ காலமெல்லாம் அந்த கட்டுகளிலே நீ அகப்பட்டு இருக்கணும். இந்த நுகத்துல தான் நீ சுமந்து கொண்டு இருக்கணும். உன்னால நிமிர கூட முடியாது கடைசி வரைக்கும், இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த கூனி அம்மா மாதிரியே நீங்க வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். ஆனா எப்ப நீங்க ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிற எல்லா நுகங்களையும், எல்லா கட்டுகளையும், எல்லா விதமான பாரங்களையும் உடைத்து உங்களை இலகுவாக மாற்றிவிடும். கைத்தட்டி அவரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவது இல்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். 19 சொல்லுகிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமையே உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, ஆண்டவர் உங்க மேல இருக்கிற அந்த நுகங்களை உடைச்சி கட்டுகளை அறுத்து உங்களை இலகுவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்றேன். அதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவரை பற்றும் ஒரு பயம் இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு ஒரு பேர் இல்லையா? பயத்தின் ஆவியானவர். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பயத்தின் ஆவியானவர். அந்த அபிஷேகம் பாருங்க, உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தை உண்டாக்கும். அப்போ சத்துரு உங்க மேல எவ்வளவு பெரிய நுகங்களை கொண்டு வந்து வைத்தாலும் அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அது உடைக்கப்பட்டு உங்களை அந்த பாரத்திலிருந்து, அந்த சுமையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். நம்புறீங்களா? ஏன்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிஞ்சிடும். ஆமென். எவ்வளவு பெரிய நுகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பர்வதமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. பெரிய பர்வதமா இருக்கலாம். அதெல்லாம் தேவனுடைய நாமத்தில் உடைக்கப்படுவதற்கு உங்க மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு தேவை அந்த தெய்வத்துக்கு பயப்படுற பயம். மேல போட்டு பாருங்க, ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அந்த ஆவியானவருக்கு, ஆவியானவர் என்ன தெரியுமா? பயத்தின் ஆவியானவர். பயப்படணும் இல்லையா? நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும். அப்ப பாருங்க, பிசாசு எவ்வளவு பெரிய நுகத்தை கொண்டு வந்து மேல வச்சாலும் அது இந்த நெருப்பப்பட்ட கயிறு மாதிரி பட்டு பட்டுன்னு போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதான் வேதம் சொல்லுகிறது. அபிஷேகத்தினாலே உங்கள் நுகங்கள் முறியும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் வியாதிகள் சுகமாகும். கவனிங்க, நேற்று ஒரு சாட்சி நான் கேட்டேன். நிமிர்ந்து உட்காருங்களேன். ஒரு வாலிப பெண் ஜெபத்துக்காக ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்திருக்கிறாங்க. கவனிங்க, வாலிப பிள்ளை. அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லி அந்த ஊழியக்காரர் கேட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 3-4 மாதமாக மார்புல ஏதோ ஒரு சிம்டம்ஸ். டாக்டர் போனா அது ஒரு கேன்சர் கட்டின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த பிள்ளை ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த ஊழியக்காரர் ஜெபித்த போது சொன்னாரு, இது உனக்கு கட்டி அல்ல, உனக்கு கேரளாவிலிருந்து யாரோ ஒருவன் மந்திரித்து அனுப்பின அந்த பிசாசு தான் உனக்கு இந்த கட்டியை உருவாக்கி இருக்கிறது. புரிஞ்சுக்க, இந்த கட்டியை உருவாக்கி இருக்கிறது. எத்தனை மாசமான? 3 மாதமாய் அது உருவாக்கி கொண்டிருக்குதான். கவனிங்க கவனிங்க, இது ஒரு நுகம் பிசாசு உருவாக்குது. அப்ப அந்த ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தினால இல்லையா, இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிற அந்த மந்திரங்கள், சூனியங்கள் இல்லையா, அதை உண்டாக்கின ஆட்கள்லாம் இயேசுவின் நாமத்துல சபிக்கும் போ சொன்ன அந்த பிள்ளைக்கு மரண போய் செக் பண்ணா அந்த கட்டி இல்லாத இது மாறிட்டு நுகம். நுகம் புரியுதா? புரியுதா? அப்போ இன்னைக்கு உலகமே பயப்படுற ஒரு காரியம் இந்த கேன்சர் கட்டிகள் இல்லையா, கர்ப்பப்பை கட்டிகள், அந்த கட்டி இந்த கட்டி, நம்ம பயப்படுறோம். ஆனா சில சமயம் இவைகள் எப்படி வருதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஆவிகள்
இல்லையா, நம்மளை தாக்க ஆரம்பிக்குது. ஆனா உங்க மேல தேவ ஆவியானவர் இருப்பாரானால் இல்லையா, இவைகளை கிட்ட சேர விடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு பேரு அக்கினி அபிஷேகம் உள்ளவர், அக்கினி ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த அபிஷேகம் உங்க மேல வரும்போது அந்த உங்க மேல இருக்கிற நுகங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை அவர் உடைத்து அப்புறப்படுத்துவார். அதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதினா அந்த தெய்வ பயம். ஏன்னா அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, சபை இதெல்லாம் மறந்துட்டு ஏதோ சபைக்கு வரும் வரோம் நல்லதுதான். ஆனா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து பெறுகிற மக்களா இருக்கணும் இல்லையா? நல்ல ஆவியை நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி நல்ல தேவனை துதிக்க ஆராதிக்க இல்லையா, பேசி அவரை மகிமைப்படுத்த நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். அப்ப பாருங்க, உங்க மேல பிசாசு கொண்டு வருகிற எல்லா நுகங்களையும் அவர் உடைத்து கொண்டே இருப்பார், அனுதினமும் உடைப்பார் இல்லையா? உங்க பிரச்சனை அனுதினம் மாறணுமா, மாசம் ஒரு முறை மாறணுமா? அப்போ அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆவியானோடு இணைந்து நீங்கள் பேசி ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்றது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அடிமை தனத்தின் ஆவி. அடிமை தனத்தின் ஆவி. இன்னைக்கு கூட பாருங்க, தேவன் நம்மளை அடிமை தனத்திலிருந்து விடுவித்து இருக்கிறார். ஆனா சில பேரை பிசாசு அடிமைப்படுத்தியே வைத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? சில 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 பாவங்களை கொண்டு வந்து, சில அசுத்தங்களை கொண்டு வந்து, சில விதமான பொருட்களினாலே அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படு. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எதற்குமே அடிமைப்படக்கூடாது. ஆமா சொல்லுங்க. அது உங்களை அடிமை, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் எதுக்குமே அடிமைப்படாத அளவுக்கு ஆண்டு உங்களை விடுவித்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா கவனிங்க, இன்னைக்கு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றுக்கு அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. சில பேர் இந்த பொடிக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க. சில பேர் வெத்தலை பாக்கா, தோத்திரம், வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு, பொடி, அப்புறம் என்ன டாஸ்மாக்கு, அப்புறம் என்ன ஆன்ஸு, அப்புறம் என்ன போதை ஊசி. வாலி பிள்ளைகள் இன்னைக்கு இந்த போதை ஊசி பழக்கம் ரொம்ப அடிமையாக்குது. அதனால இந்த காலேஜில் உங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட ஞானமா பழகணும். இப்படி பல விதத்துல பாருங்க, சில பேருக்கு டிவிக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை இல்லையா? நம்ம ஆளுங்க பாருங்க, 11 மணிக்கு ஆரம்பிக்கிற டிவி நைட்டு 10 மணி தான் க்ளோஸ் ஆகுது. அந்த டிவிக்கு வாயிருந்தா ஓன்னு அழுவோம். பாஸ்டர், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சொன்னீங்களே, ஒன்னோட ரட்சிக்கப்படல பாஸ்டர், இதெல்லாம் பரலோகம்லாம் வராது, நீங்களா இதெல்லாம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க, இது பரலோகம் வரும், இது பரலோகம் வரும், இது பரலோகம் வரும்னு ஏமாந்துடாதீங்க பாஸ்டர். அடிமைதான். ஏதோ ஒன்றுக்கு நம்ம அடிமைப்பட்டு விடுகிறோம். புரியுதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. சில உணவுகளுக்கு அடிமை, சில சில ட்ரிங்க்ஸுக்கு அடிமை, சில தவறான காரியங்களுக்கு அடிமை. சில ஆளுக்கு அடிமை தானே புறம்பசினே இருக்கும் பாருங்க, கலகம் பண்ணினே, அது ஒரு அடிமை தானே ஆவி, பிசாசின் ஆவி. அதெல்லாம் இதெல்லாம் உன்னை விட்டு விலகி நீங்க விடுதலையோடு சமாதானமா இருக்கணும்னா உங்க மேல இந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் கட்டாயம் இருக்கணும். அவர்தான் உங்களை அடிமை. 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். மறுபடியும் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் உங்களை விடுவிச்சிட்டாரு, ஆனா நீ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசு நம்மளை முதல் வந்தவனே நம்முடைய எல்லா நுகத்தடியும் உடைச்சி நம்மளை விடுதலை ஆக்கினாரு. ஆனா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உன்னை உட்படுத்தாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கைத்தட்டி அவரை மையப்படுத்த பார்க்கலாம். புரியுதா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு காரியம் அடிமைப்படுத்துனா அதுல இருந்து நீங்க விடுவித்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போகாதீங்க. இங்க போனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா தயவு செய்து போகாதீங்க. ஆமென். இதெல்லாம் நீதிமொழி புத்தகம் ரொம்ப அழகா சொல்றாரு அவர்.
எதுக்கும் நீங்கள் அடிமையாக கூடாது. ஹல்லேலூயா, தோத்திரம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக தான் பரிசுத்த ஆவி உங்க மேல அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இது எல்லாமே கொண்டு வரலாம். நீங்க எதெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் தேவன் நல்லாவே தெரியும் இல்லையா? சில பேர் கெட்ட வார்த்தை பேச அடிமைத்தனம். ஹல்லேலூயா, ஆமா. சில பேர் சண்டை போறதுக்கு அடிமைத்தனம். அந்த அம்மாவோட சண்டை போடாம இருக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு அடிமைதானம், குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். நீங்க ஏசப்பாட்ட உங்களை விட்டு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரை உங்களை விட்டு கொடுங்க இல்லையா? நீங்க எங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் அகப்பட்டு இருக்கீங்களோ மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை தேவன் உடைத்து உங்களை மறுபடியும் அவர் உங்களை விடுதலையோடு கூட நீங்கள் இருக்க வாழ, நீங்கள் தேவனை துதிக்க ஆராதிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். சில பேர் இந்த கடன் வாங்குறதே ஒரு அடிமைத்தனம். எல்லாத்தையும் கடன் வாங்குவாங்க. இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். நான் மறுபடியும் சொல்றேன், கடல்ல போய் மாட்டாத, கடல்ல போய் மாட்டாத. முட்டி போடு தெய்வ சமூகத்துல இல்லையா? உன் தேவையை சந்திக்கிற யெகோவா ஈரே உன் மத்தியில உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஜீவிக்கிறார். அவர் சொல்லாம போய் என்ன பண்ணாத, எந்த ஒரு அடிமைத்தனத்திலையும் நீங்க மாட்டக்கூடாது. நான் சொல்றேன் இல்லையா? சூரிட்டி கையத்தோட போட, அது ஒரு அடிமைத்தனம். சூரிட்டி கையத்தோட போடாத இல்லையா? அவன் கோச்சினா கூட பரவாயில்ல, போகாத. சில பாருங்க இல்லையா, பெண்களோட தவறான சகவாசம். நான் சொல்றேன் தயவு செய்து இல்லையா, திருமணம் ஆனவர்கள் அவங்க மனைவியோடு மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணணும், இருக்கணும். திருமணமான பெண்கள் அவங்க கணவரோடு தவிர வேறு யாருக்கிட்டையும் உங்களுடைய அடிமைத்தனத்தை நீங்க போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிசாசு எப்படிலாம் உள்ள வந்து இல்லையா உங்க வாழ்க்கையில அவருடைய தந்திரத்தை கொண்டு வந்துடும். அதான் போய் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரம் உனக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் ஞானமா இருக்கணும், கவனமா இருக்கணும். பிசாசு உன்னை எப்படி அடிமைப்படுத்துவான்னு தெரியாது. ஹல்லேலூயா, எதுக்கும் நீ அடிமைப்படக்கூடாது. புரியுதா? ஏற்ற காலத்துல தேவன் உன்னை உயர்த்துவார், நன்மையான காரியம் செய்வார், குடும்ப வாழ்க்கையில கொண்டு வருவார். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்ற சரீரமாய் பார்த்து கொண்டு தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தயவு செய்து அடிமைத்தனத்தின் ஆவிக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, அது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கவனிங்க, நான் நல்லா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் அந்நிய நுகத்தோடு நீங்க இணைக்கப்படுறதுக்கு நீங்க விட்டு கொடுக்க கூடாது. செத்தாலும் சாவுமே தருவேன் இல்லையா? நீங்க அப்படி செயல்படவே கூடாது. அது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது பெரிய ஒரு ஆபத்தாய் முடிந்து விடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால எதுக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. பிசாசு எந்த வழியாய் உள்ள வரான்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவன் சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு என்ன பண்ணாத. ஏன்னா இது ஆவி வேற இல்லையா, அந்த ஆவி வேற. இந்த ஆவி தேவன் புதுப்பித்து இருக்கிறார். புரிஞ்சிட்டீங்களா? ஞானமாயிருங்க, ஞானமாயிருங்க. இல்ல இப்போ தாய் மாமன் பாஸ்டர், சொத்து பாஸ்டர் இல்லையா, அக்கா பொண்ணு பாஸ்டர், ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? இந்த அபிஷேகம் தான் உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற எல்லா நுகங்களை உடைத்து உங்களை விடுதலை செய்ய முடியும். இரண்டாவதாக இந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யுதுன்னா, சங்கீதம் 89:20 முதல் 23 நம்ம வாசிக்கலாம். உங்க வாழ்க்கையில போராடுகிற சத்துருக்களை அது நிர்மூலமாக்குமா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஏசாயா 59:19 சொல்றாரு, சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவாராம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த உலகத்துல நிறைய போராடுகிற சத்துருக்கள் இருக்கா?
போராடுகிற சத்துருக்கள். இந்த சத்துருக்களை சில சமயம் நம்முடைய சின்ன ஜெபத்தால் மேற்கொண்டலாம். ஆனா சில சத்துருக்களை ஆவியானவர் தான் இறங்கி வரணும். ஆமென் சொல்லுங்க. வாசிமா அந்த வசனத்தை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவது இல்லை. சத்துரு அவனை நெருங்குவது இல்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கை தட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தினாலே தாவீதை நான் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகத்தினாலே நிரப்பினேன். அவனுக்கு தான் இவ்வளோ கிருபை ஆண்டு கொடுக்கிறார் பாருங்க. புரியுதா? அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில கவனிங்க, சத்துருடைய போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஆமா, அவன் எவ்வளவு வெள்ளம் போல வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றினே இருப்பார். ஹல்லேலூயா. எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்கன் ஏகிற அக்கினி ஆஸ்திரங்கள். கவனிங்க, நமக்கு விரோதமான ஒரு சக்தி இருக்கு, தெரியுமா? யாரு? பொல்லாங்கன், பிசாசு. அவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக அக்கினி ஆஸ்திரங்களை வீசிக்கொண்டிருக்கிறான். நீ நம்புறியே இல்லையா, அது அவன் செஞ்சனே இருப்பான். கவனிங்க, நான் சொன்னேன், இந்த மதுராந்தத்தில் ஒரு பிள்ளை இறந்துட்டான்னு சொன்னேன். சர்ச்சு, அவங்க வீட்டு மேல தான் சர்ச்சு நடக்குது. நல்ல பையன், கடவுளுக்கு பயந்து ஒரு பிள்ளை. கவனிங்க, அவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்க கூடாது. எப்படியோ பிசாசு அவனை ஏமாத்திட்டான். எப்படியோ பிசாசுடைய அந்த அக்கினி ஆஸ்திரம் அவனை தாக்கி விட்டது. ஹல்லேலூயா. கவனிக்கணும். அதான் சொல்றேன், நீங்க எப்போதுமே கவனமா இருக்கணும். வெளியே போகும்போது, வரும்போது, கார் ஓட்டும் போது, வண்டி ஓட்டும் போது, டூ வீலர் ஓட்டும் போது, சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் கூட நீங்க ஜெபத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, அவன் எப்போ உங்க மேல அக்கினி ஆத்மா வீசுவானே தெரியாது. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அந்த 10ஆம் வசனம் வாசிங்க, 6:10 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம எதுல பலப்படணும்? என்ன பாருங்க, எல்லாம் தூங்குறீங்களா? எதுல நீங்கள் பலப்படணும்? அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படணும். அது கீழே வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி அவசியம். புரியுதா? கவனிங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உனக்கு திராணி இருக்கணும். அதனால தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல நீ தரித்துக்கொள் சொல்றாரு. புரியுதா? பிசாசினுடைய தந்திரம் ஏவாளுக்கே தெரியல இல்லையா? முதல் மனுஷன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளோடு பேசுவாரா? சரி. அப்போ கவனிங்க, என் சத்தம் என்ன? இல்ல உன் பேர் என்னப்பா? ஆக்கிலா. என் சத்தம் எப்படி இருக்கும், ஆக்கிலா சத்தம் எப்படி இருக்குன்னு இல்லையா? எங்க வீட்டுக்காரமாக தெரியணும், அவங்க வீட்டுக்காரமாக தெரியணும். புரியுதா? ஆமா. என்ன அது ஆக்கிலா சத்தம் மாதிரி கேக்குதேன்னு இல்லையா? இந்த அம்மா யோசிக்கணும்ல. யாரு? ஏவாளு. இப்ப பாம்பு வந்து பேசுது, அக்கா அந்த பழம் பாத்தியா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா, எவ்வளவு பிரகாசம். என்ன இது, நம்ம பாஸ்டர் சத்தம் மாதிரி கேட்கல, ஆக்கிலா சத்தம் மாதிரி உனக்கு பேர் சொல்ல பேச்சு. ஒரு உதாரணம் இல்லையா? என் மனைவி, இது நம்ம பாஸ்டர் சத்தம் இல்லையே, இது ஆக்கிலா சத்தம் மாதிரி கேட்குது. அந்த தந்திரத்தை நீ புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரு படிமல் ஏறி வராருன்னா எப்படி
சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது. எவன் ஏறி வரான், எவன் ஏறி இறங்குறான், எவன் போறான். போன் பண்ணும்போது கூட அது உங்க வீட்டுக்கார சத்தமா புள்ள சத்தமான்னு கேட்கணும் இல்லையா? சிலருக்கு காது கேட்குதா கேட்கலையா தெரியல இல்லையா? எந்த சத்தம் வந்தா ஆமா தோத்திரம் சொல்லு, தோத்திரம் சொல்லு இல்லையா? நான் கூட ஒரு நாள் எடுத்து ஒரு மணி பேக்கிறேன், அப்புறம் ராங் நம்பர். யாரோ ஒரு விசுவாசி பேசினாலும் சொல்லுமா அப்படியா இப்படியா பாட்டுன்னு பேசுது. ஏம்மா நீ எங்கிருந்து பேச? நான் தான் கோயம்புத்தூர்ந்து பேசுறேன். அட கோயந்தன் தெரியுது. அப்பதான் நினைச்சேன் இது ராங் நம்பர். ஒரு மணி நேரம் பில்லு போச்சாடா. என்ன இப்ப ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் நிற்கிறாங்க. பல முறை ஆண்டு வந்து பேசி இருக்கிறாரு இல்லையா? இப்ப தேவ சத்தம் எப்படி இருக்கும், பிசாசு சத்தம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கல. புரியாமலே இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவனோடு கூட காம்ப்ரமைசேஷன் பண்ணி அவனோடு கூட இல்லையா ஒட்டி உறவாடி கட்சியில சாபத்தை பெற்றுன்னு போய் விஷயம் புரிஞ்சுட்டா? புரியுதா? புரியுதா? சத்துருவினுடைய தந்திரங்கள் ஏன் உங்களுக்கு திராணி வேணும்னு சொல்ற தெரியுமா இல்லையா? நீங்கள் தேவ சத்தம் என்ன இல்லையா, பிசாசு சத்தம் என்ன நீங்கள் நீ நிதானிக்கணும், பகுத்தறியணும். இல்லைன்னா சாத்தாவனை ஏமாத்துமா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, வேதம் தெளிவா சொல்லுது. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, சத்துரு உன் கூட போராடலாம், உன்னை நிர்மூலமாக்க அவன் செயல்படலாம். ஆனா ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னாலே அவனுக்கு உண்டாகிற ஒரு நீதி. புரியுதா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இல்லைன்னா நீ சொல்லலைன்னா அது உனக்கு வாய்க்க ஆரம்பிச்சிடும். நான்லாம் காலையில் இந்த வசனம் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். கவனி, நேற்று அந்த சாட்சியை கேட்டதுன்னு தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் உணர்வு வர ஆரம்பிச்சது. அப்போ கவனிங்க, இப்போ பிரபலமா இருக்கிறாங்கல்ல, அவங்க தொழிலை உடைக்கிறதுக்கு, அவங்க தொழிலை நாசமாக்குறது அந்த பிசாசு என்ன பண்றது இல்லையா, இந்த மாதிரி மந்திரங்கள் சூனியங்களை செஞ்சு அந்த தொழிலை ஒடுக்கிறது, அந்த மனுஷனை ஒடுக்கிறது இல்லையா, அவங்களுக்கு வியாதியை உண்டாக்குறது, எதுவும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குது. அப்போ நான் நினைச்சேன், அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம இப்போ ஒரு நல்ல பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை உடைக்கிறது தான் சத்துருக்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு இல்லையா? அப்போ உடைக்க ஆரம்பி. நான் ஒரு முறை சொன்னேன், ஒருத்தன் ஒரு புது பைக் வாங்கி அது ஸ்டேட்டஸ்ல போட்டான். புது பைக் வாங்கி ஸ்டேட்டஸ்ல போட்டான். அன்னிலிருந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், இங்க வலிக்கிற மாதிரி இருக்குது, இங்க வலிக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போனா இசிஜி எடுத்தான், எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரமா கஷ்டப்படுறான், நிம்மதியே இல்லை. புது பைக் வாங்கி சரின்ட்டு தெரிஞ்ச ஒரு ஒரு நாடி வைத்தியர்களாங்கிறாங்களே, அவங்க சார் பைக் வாங்கி ஒரு வாரம் ஆகுது, அன்னிலேருந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுது. அவர் கேட்டாராம், போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் போட்டியான்னு கேட்டார். சில பேர் பைக் வாங்கி அன்னைக்கே தொலைஞ்சது ஒரு சமாதானம். எதை கொடுத்தாலும் ரகசியமா வச்சுக்கோ. ஸ்டேட்டஸ் என்னைக்கு போடுறியோ அன்னைக்கு எல்லாருடைய கண்ணு உன்னை பார்க்கும். கவனிங்க, கல்லடி படலாமா, கண்ணடி படக்கூடாது. நீ ஸ்டேட்டஸ் போடுற இல்லையா, என்னை பார், என் அழகை பார், என் வண்டியை பார், என் காரை பார், என்னுடைய புல்லட்டை பார் அப்படின்னு போடுற இல்லையா, அத்தனையும் உனக்கு என்னது தலைவலி. சொன்னாரா, எப்பா நீ ஏதாவது வண்டி கிண்டி அதெல்லாம் வாங்கினியா? ஆமா சார். எப்போ வாங்கின? போன வாரம். சரி என்ன பண்ண? நான் வண்டி பக்கத்தில் நின்று ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டேன். அட பாவி, முதலாவது ஏறானார். என்ன சொன்னார்னா,
மறுபடியும் ஒரு ஸ்டேட்டஸ் போடு, வண்டி விபத்துக்குள்ளாகி விட்டதுன்னு சொல்லி போடு. அதே மாதிரி என்ன பண்ணிட்டான், வண்டி போய் நின்றுட்டு வண்டி விபத்துக்குள்ளாகி விட்டது. அன்னைக்கு வழி போயிடுச்சா, அல்லது வழி போயிட்டான். அப்போ முள்ளாலத்தான் எடுக்க முடியும். தயவு செய்து கர்த்தர் நன்மையான ஈவ அவர் கொடுக்கிறாரு, உனக்கு எதுக்கு ஸ்டேட்டஸ் இல்லையா? தயவு செய்து வண்டி வாங்குறியோ, கார் வாங்குறியோ, பஸ் வாங்குறியோ, பிளைட் வாங்குறியோ, ஏரோப்ளைன் வாங்குறியோ இல்லையா, வாங்கி கமுக்கமா வச்சு என்ன பண்ணு, ஓட்டிக்கும். புரியுதா? அவன் பார்க்கட்டும். நான் எப்பெல்லாம் வண்டி வாங்கினா எங்க அம்மாவிட்ட எடுத்து போய் காட்டுவேன். அது வேற. நான் போட்டா புடிச்சா போட மாட்டேன், எங்க அம்மாட்ட காட்டுவேன். அம்மா, ஆண்டு எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு கார் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க அதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே 4 ரவுண்டு சுத்தி அடிச்சு கொண்டு இறக்கி விட்டுருவேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல இல்லையா, இனிமேட்டு நீ எதை வாங்கினாலும் சரி, நகை வாங்கிட்டா போட்டா பிடிச்சி போட்டுருவேன் ஸ்டேட்டஸ்ல. ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கிட்டா போட்டா பிடிச்சி போட்டுருவேன் ஸ்டேட்டஸ்ல இல்லையா? அன்னைக்கு பிடிவா உங்க சனிய, அன்னைக்கு பிடிக்கும் பாரு இல்லையா? எந்த மாத்திரை போட்டாலும் அடங்காது, எந்த ஊசி போட்டாலும் அடங்காது இல்லையா? எப்போ இதனால எனக்கு வியாதி வந்து விடுது, இந்த ட்ரெஸ் நான் தூக்கி போட்டுட்டேன்னு நீ அடுத்த ஸ்டேட்டஸ் போடுறியோ அப்போதான் சுகமாகும். இது உண்மை. ஏன்னா கண்ணு பொறாமையோ என்றால் அது முன்னாடி நிக்க முடியாது. அது ஒரு ஆவி, பொறாம பிடிச்ச ஆவி இல்லையா? நீ நல்லா இருக்க எவனுக்கும் பிடிக்காது. ஏன் உன் பொண்டாடிக்கு கூட பிடிக்காது, உன் புருஷன் கூட பிடிக்காது. சரி, என் பொண்டாட்டி அப்படி இல்லை பாஸ்டர், தெரியாது, அப்படி பார்த்துட்டாலும் முடிஞ்சுது. என்ன மைனர் மாதிரி இருக்கிற, என்ன மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டான்னா அன்னைக்கு பிடிக்குமா உனக்கு சனி? அதனால அவ எதிர கூட என்ன பண்ணது, ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டுலாம் போவாது, அப்படியே கத்திரி மாதிரி போ. என்ன 2 புள்ள பெத்துட்டு நம்ம மாப்பிள்ளை மாதிரி போறேன் அப்படி சொல்லிட்டான்னா அன்னைக்கு உனக்கு ஆவி பிடிக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பிசாசு, உன்னை தாக்குகிற ஆவிகள். பைபிள் நிறைய இருக்குங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. உண்மை சொல்றேன். கர்த்தர் சித்தமானா நாங்க வர அது சர்ச்ல போட மாட்டேன். சித்தமான வர 22 நாங்க மலேசியா போறோம். ஜபிச்சுக்கோ, என்ன இல்லை, நான் ஸ்டேட்டஸ்ல போட மாட்டேன். ஜோம் பண்ணிக்கோ. அங்கே ஒரு கல்யாணம், எங்க அக்கா பொண்ணுக்கு ஒரு கல்யாணம். அவளுக்கு கல்யாணம் 40 வயசு ஆயிட்டு. மாமா என் பொண்ணு கல்யாணம் ஆகல, மாமா என் பொண்ணு கல்யாணம் ஆகல, இப்படியே கல்யாணம் கூடி வந்துட்டு. அதனால கட்டாயம் நீ கல்யாணம் வந்து என் பிள்ளையை ஆஸ்வதிக்கணும் மாமான்னு சொன்னா அதுக்காக போறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே அவனுக்கு லீவ் விட்டாங்களே, ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்துடலான்னு. ஒரு வாரம் தான், அது எனக்கு ஒன்லி 1 வீக் தான். 29 அங்கே இருப்பேன். நான் 29 அங்கே இருப்பேன். இல்லை, இது நான் ஸ்டேட்டஸில் போட மாட்டேன். வாய் அடங்கல. ஏமா தப்பா நினைச்சிடாத, ஜெபம் மட்டும் பண்ணு. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், டிக்கெட்லாம் வந்துட்டு இல்லையா, கெடுத்துடாதம்மா. பல வருஷத்துக்கு பிறகு போறோம். ஏன்னா என் பொண்டாட்டி நான் அப்போ நீ மலேசியா பிறந்தியா? ஆமாடி, நான் பிறந்த ஊரை காட்டலாம் வாடி, அதை காட்ட தான் போறேன். அவன் சொல்றான், நீ இல்லை சும்மா டூப் சொல்ற, நீ மலேசியாவில் பிறக்கல, எங்கேயோ நாட்டுப்புறத்தை பிறந்துட்டு மலேசியாவில் போறோம். அதனால அந்த ஊரை காட்டணும், அந்த பிறந்த இடத்த காட்டணும் தான் இட்டும் போறது. அங்க கவனிக்கணும். என்ன சொல்றேன்னா, நான் ஸ்டேட்டஸில் போட்டேன், அது பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்களே, தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் மட்டும் இங்கே லோக்கல் சுற்றி வருவேன், நீ மட்டும் அமெரிக்கா போவியா, நீ மட்டும் அங்கே போவியா? ஏமா இது அவனுக்கு கொடுத்த ஒரு கிருபை அது இல்லையா? ஏறக்குறைய 13 போனேன், இப்போ 25 ஆச்சு, 12 வருஷம் போட்டு தான் போறேன். ஆமேன். அப்போ 1968 வந்தேன், 2013 தான் போனேங்க. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன் இல்லையா, வேற எதுவும் சுத்திலாம் பார்க்க போல. புரியுதா? அதுவும் ஒரு ஊழியக்காரர் வற்புறுத்தினார், பாஸ்டர் வாங்க போலாம். சரி, இதுவும் கூடி வந்தனால அப்படி கிளம்புறோம். ஜெபமணிக்கு என்ன, ஜெபமணிக்கு என்ன, தோத்துறோம். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் போயிட்டு சந்தோஷமா வரணும். ஆமா, அவர் போற ஃப்ளைட்டை நீங்க ஆஸ்வதிக்கணும், அந்த இடத்த ஆஸ்வதிக்கணும், அந்த ஆளெல்லாம் நல்ல சுகம் இருக்கணும் இல்லையா, அவங்க சமாதானமா திரும்பி வரணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராய்ந்து பேசணும். ஆமேன். சொன்னாங்க, மாமா 2 வாரம் இருப்பீங்களா? ஏமா 1 வாரமே தாசின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஆவிகள். தயவு செய்து தேவன் ஒரு நன்மை செய்யறாரு, ஒரு இரக்கம் பாராட்டுறாரு, அதை மனசோட வச்சுக்கோ. ஒரு காரியம் செய்ய போறான்னு கூட மனசுல வச்சுக்கோ, சொல்லிடாத. ஏன்னா சொல்லிட்டாவே அந்த காரியம் தடைப்பட்டு போயிடும். அந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு சொல்லு, கர்த்தர் ஸ்தோத்திரம், இதை ஆண்டு எனக்கு 1 மாசம் முன்னாடி சொன்னாருன்னு. நான் அப்படிலாம் சொல்லி சில காலத்தை ஏமாந்துட்டேன். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆனா இந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது கவனிங்க, நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை இந்த அபிஷேகம் முறியடித்து விடும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தெரியும் நமக்கு இல்லையா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சாத்தானுடைய சகல வல்லமைகள். ஹல்லேலூயா. ஆமா, அவன் எவ்வளவு பெரிய வல்லமையோடு வந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளுகிற சக்தியை கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். கைதறி அவர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கவனிங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பாத்திரங்களா இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு உலகத்தை மாறி இருந்தீங்கன்னா உங்க மேல அபிஷேகமே உனக்கு உதவி செய்யாது. ஆமென். தெய்வ பயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும் இல்லையா? ஞானம் இருக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். பைபிள் சொல்ற, என் ஆவி என்னைக்கு உங்க கூட போராடாது. ஆவியானவர் உங்க கூட போராடக்கூடாது. விடுனா விட்டுணும், செய்யணும் செஞ்சிடணும், வேணானா விட்டுணும். புரியுதா? புரியுதா? அப்போதான் பாருங்க, இந்த ஆவியானவர் மேல இருந்து உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை இந்த உலக வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. செப்பனியா 3:14 சொல்கிறது, சத்துருக்களை அவர் விலக்குவார், அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் தேவன் இல்லையா உனக்கு உதவி செய்வார். அவர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் நடுவில் இருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கைத்தட்டியை மகிமைப்படுத்த பார்க்கலாம். 3வது, ஏன் நமக்கு இந்த அபிஷேகம் அவசியம் என்று நம்ம பார்க்க போறோம். ஜனங்களுக்கு உதவியும் ஒத்தாசை கிடைக்க தேவன் உதவி செய்வார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜனங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் கிடைக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும் இந்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனாய் மாறு. நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க நிமிந்து உட்காருங்க. நிமிந்து பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக சொல்லியிருக்கிறாரு. நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த உலக வாழ்க்கையில இல்லையா ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதுல ஒரு காரியம் தான் கவனிங்க, உதவி. தேவனுடைய உதவி, தேவனுடைய ஒத்தாசை. ஆனா பைபிள் போட்டிருக்கு, அந்த பரிசுத்தாவி அவன் மேல வந்து இறங்கினார், அவன் வேற மனுஷனாய் மாறிட்டானா. ஹல்லேலூயா. கவனிங்க, அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆயும் இன்னும் நம்முடைய குணம் மாறல, நம்முடைய சுபாவம் மாறலன்னா இந்த ஆவியார் நமக்கு உதவி செய்ய மாட்டார். புரியுதா? ரொம்ப தெளிவா சொல்றாரு. வேற இருதயம், வேற மனுஷனா மாறிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அபிஷேகம் வந்து அவர் மேல இறங்கின நாள் முதல் பாருங்க, அவருக்கு சில நன்மை ஆண்டவர் செய்கிறார். 1 வாசிக்கலாம். சாமுவேல் 1:10. 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய முத்தம் செய்றான் பாருங்க. ஒரு ஊழிய இதுக்கெல்லாம் இந்த அபிஷேகம் பாருங்க உதவி செய்யும். ஒரு ஊழியக்காரர் முத்தம் செய்ய என்ன அர்த்தம்? லவ், நேசிக்கிறான்னு அர்த்தம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஊழியக்காரன் முத்தத்தை வாங்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஊழியக்காரன் முத்தத்தை வாங்க முடியாது. முத்தனா ஒரு அன்பை. புரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த அபிஷேகத்தை மேல ஊற்றி அவன் தலைமையில வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல தலைவனாக அபிஷேகம். பாருங்க, இந்த அபிஷேகம் பெற்ற பிறகுதான் அவனுக்கு ஒரு பதவி வருகிறது. அவருடைய சுதந்திரத்தின் மேல ஒரு ஆளுகை வருகிறது. பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் கழுதை தேட போன ஒரு ஆள் தான். ஆமா, கழுதை தேட போன ஒரு ஆளுக்கு இந்த அபிஷேகத்தை சாமுவேல் மேல ஊற்றின பிறகு பாருங்க இல்லையா, ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அன்பு. 2வது பார்த்தீங்கன்னா
தேவனுடைய சுதந்திரத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஆளுகை உண்டாகிறது. அப்புறம் வாசிக்கலாம் தொடர்ந்து. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. தேட போன கழுதைகள். ஒரு நல்ல செய்தி வந்து பாருங்க. எத்தனை பேர் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரணும்? போய் நல்ல ஆவில் நிறைஞ்சு சோமன் ஒரு நற்செய்தி வருது பாருங்க. உங்கள் கழுதைகள் அகப்பட்டு விட்டது, இனி நீங்க அலைய வேண்டாம். ஒரு நல்ல செய்தி வருகிறது. அப்புறம் இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். தேவன் உங்க மேல கவலைப்படுகிற அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இது வரைக்கும் தேவன் மேல நினைக்கலாம், கடவுளுடைய மேல கவலைப்படாம இருக்கிறப்பா. இந்த வாரம் சொல்றாரு, தகப்பன் கவலைப்பட்டானா, கவலைப்பட்டு என் மகனுக்காக நான் என்ன செய்வேன்னு என்ன பண்றான், விசாரப்பட்டாராம். அப்படின்னா என்ன? தேவனுடைய உதவி, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய நினைவு கூறுதல் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த வாரத்துல இந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் 4 வாசிங்க பார்க்கலாம். 4 உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். ஒரு நன்மை உண்டாகும் பாருங்க. அப்பம் உண்டாகும். 2 அப்பம் உனக்கு உண்டாகும் இல்லையா? 2 பரிவாரம் உண்டாகும், 2 நன்மை உண்டாகும். இதெல்லாம் இந்த அபிஷேகம் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே தொடர்ந்து 5 வாசிங்க பார்க்கலாம். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்குள் எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரு மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். இதெல்லாம் இந்த அபிஷேகம் நம்ம மேல வரும்போது ஹல்லேலூயா. ஏன் கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுன்னு சொல்றோமா? இன்னைக்கு நமக்கு தேவை உதவிகள், ஒத்தாசுகள், கிருபைகள், நமக்கு தேவையான தீர்க்க தரிசனங்கள், நமக்கு தேவையான அப்பங்கள் எல்லாமே தெய்வ சமூகத்தில் இருக்கிறது. ஆனா பிசாசு இதை ஒன்றை நீ அனுபவிக்க விடாதபடிக்கு அவன் தடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த வாரத்துல தம்முடைய அபிஷேகத்தினாலே அவனுடைய நுகங்களை உடைத்து உனக்கு வர வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை கொடுத்து உன்னை ஆண்டவர் இந்த வாரத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகம் ரொம்ப அவசியம். பெறாதவர்கள் ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் இல்லையா, சில காரியங்கள் தேவனை துக்கப்படுத்தி இந்த அபிஷேகம் விட்டு விலகி போயிடக்கூடாது. இந்த அபிஷேகம் இருந்தா உனக்கு அப்பங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், தீர்க்க தரிசனம் உண்டாகும், சுக செய்தி உண்டாகும், நற்செய்தி உண்டாகும், எல்லா செய்திகளும் உண்டாகும். இது இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே உண்டாகாது. ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்த கூட கர்த்தர் உனக்காக உயர்த்தி கொடி பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால அபிஷேகம் ரொம்ப அவசியம். அதனால சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உன்னுடைய குமாரர்கள், குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கவனிங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க? என் பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்லணும் பாஸ்டர், என் பிள்ளை ஆவியில் நிறைஞ்சு பற்பல பாஷையை பேசணும் பாஸ்டர், என் பிள்ளை இல்லையா வியாக்கியான வரம் பெற்ற பிள்ளையா இருக்கணும் பாஸ்டர் இல்லையா, கர்த்தராகிய ஆண்டவர் செய்வார் இல்லையா. உன் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அடுத்தது உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். உங்க மூப்பர்னா எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களா? சொப்பனங்களை காண்பார்கள். அப்புறம் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபன் இன்னைக்கு தரிசனம் பார்க்கணும். யோசேப்பு ஒரு வாலிபன் இல்லையா, அவனுக்குள்ள இந்த தரிசனம் பார்க்கிற ஒரு அபிஷேகம், அந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ற ஒரு கிருபை இருந்தனால்தான் பாருங்க 30 வயசுலயே எகிப்து தேசத்தினுடைய
பார்வோனாய் மாறிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல உயர்வு. சில பேர் 50 வயசு ஆகி கூட இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகல. ஒருத்தர் சொல்றாரு 40 வயசுல நீ செட்டில் ஆயிடணும். எத்தனை பேர் 40 வயசு ஆயிருக்கு? 40 41 பார்டர் செட்டில் ஆயிட்டியா? இன்னும் பிளாட்ஃபார்ம் தான் பாஸ்டர். அப்போ எங்கேயோ நீ தப்பு பண்ணி இருக்கிற, தப்பு பண்ற. 40 வயசு ஒருத்தர் சொல்றாரு 40 வயசுல ஒரு 6 நாட்டுக்கா போய் வந்திருக்கிறோமா நீ? இன்னும் இந்தியா விட்டு பக்கத்துக்கு கேரளாக்கு போல பாஸ்டர், கர்நாடகா போல பாஸ்டர், பக்கத்துக்கு ஒரிஷாக்கு போல பாஸ்டர், இந்த பக்கத்துக்கு ஆந்திரா போல பாஸ்டர். அம்மா 40 வயசுல நீ 6 வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கணுமா? இதெல்லாம் இல்லைன்னா எங்கேயோ ஆசீர்வாதத்தை பிசாசு திருடுறான்னு அர்த்தம். இதை ஒத்துக்கிறீங்க? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். என் தலையெடுத்து வேலை கிடைக்கல இல்லையா, ஏதோ இப்போதான் ஒரு 50 வயசு ஆகுது, இப்போதான் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது. ஆகிற மாதிரி இருக்கணும், செட்டில் ஆகல. புரிஞ்சுட்டா? 40 வயசுல இயேசு 33 வயசுல செட்டில் ஆயிட்டாரா? சகல துறைத்தனங்களையும் அதிகாரத்தை உறுதி கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவிலே அவர் வெற்றி சிறந்தார். 33 வயசுலயே ஜெயம் பெற்றுட்டாரே இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னும் உன்னால முடியல, முடியல. நான் சொல்றேன், இந்த அபிஷேகம் உனக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். சொல்ல, ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க வருகை தாமதிச்சதுன்னா நான் கொஞ்சம் செட்டில் ஆயிடணும் ஆண்டவரே இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள், புரியுதா? ஒரு சின்ன நல்ல வீடு, கடை வாங்காம ஒரு வீடு, தோத்திரம். ஒரு 2 வீலர் வண்டி, அப்புறம் நம்ம செட்டிலுக்கு வரல. அதான் 2 வீலர் சொல்லிட்டேன். அப்புறம் காருக்கு போயிடலாம். அதான் 2 வீலர் கத்த, அப்புறம் 4 வீலர், அப்புறம் 3 வீலர் ஒன்று இருக்குது இல்ல? என்னது 3 வீலர்? முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கும், பின்னாடி 4 சக்கரம் இருக்கும். ஏரோப்ளைன். ஹலோ, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இல்லையா, நீங்க 33 வயசுல நீங்க செட்டில் ஆயிட்டீங்களா? ஆண்டவரே நானும் செட்டில் ஆகணும். அதனாலதான் 25 வயசுல கல்யாணம் பண்ணிடணும். பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 24 இருந்தா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிடு. அவன் பாருங்க, உனக்கு 40 வயசாக அவன் செட்டில், அவனுக்கு 15 வயசுல குழந்தை இருக்கும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாரும் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுன்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பண்றதுல நம்ம தமிழ்நாடு ரொம்ப வீக் ஆகிட்டான். எல்லாம் 2 நாள் ஸ்டார்ட் பண்ணனால இங்க தொகுதி குறைக்கிறாங்களா. அதனால முதலமைச்சர் போனதான் சொன்னாரு, கல்யாணம் சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் குழந்தை பெற்றுங்க, மிஞ்சா 3-4 குழந்தை பெற்று வச்சுங்கன்னு சொல்றாரு. நல்லது, ஆமென். புரியுதா? அப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய தொகுதி குறையாது, இல்லைன்னா 8 தொகுதி குறைஞ்சிருமா. விட்டு கொடுக்காதீங்கம்மா, விட்டு கொடுக்காதீங்க. ஆமா சொல்லுங்க, 40 தொகுதி இருக்கணும். ஆனா உங்களால 8 தொகுதி குறையுது. ஆனா பாருங்க, அந்த நாட்டில் அங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் தொகுதி ஏறுதான். அவன் ஒரு ரூட்ல 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் வச்சுக்கிறான். அங்க தொகுதி எண்ணிக்கை ஏறுதான். உங்க தொகுதி எண்ணிக்கைலாம் குறைஞ்சி போச்சான். அதனால பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 23 வயசு தான் கல்யாணம் பண்ணி விட்டு தோத்தம். அது செட் ஆயிடும் போய் எங்கன்னா போய். ஹல்லேலூயா. ஆமா, புரியுதா? ஆமா, 24 ஒரு பையன், 27 ஒரு பொண்ணு, 28 ஒரு பையன், முடிச்சுட்டு படிப்போம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஒரு தம்பி இருக்கணும். அண்ணன் இருக்கிறான், தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்கணும்ல. தம்பி உடையான் தான் படைக்கு அஞ்சான். சோ இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம செய்யற உதவிகள், ஐடியாக்கள். ஆமா சொல்லுங்க. 50 வயசுல புள்ள வந்து 60 வயசுல இவன் போய் சேர்ந்துருவான், புள்ள 10 மணி நடக்கும். ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா? கடனை உடனே வாங்கி எதை பண்ணி விட்டு தோத்துறோம். கடன் வாங்க வேணா சொல்றீங்களா? பாஸ் ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணது பெருசு இல்லைங்க. என்கிட்ட வாங்க,
10 பேருக்கு டீ, 10 பேருக்கு பன்னு. ஆமா, மொழி வேணாம். டீ நான் வாங்கி தரேன், பன்னு நான் வாங்கி தரேன், பையனும் பொண்ணையும் அனுப்பு இல்லையா? தோத்துறோம், போயிட்டோம். நம்ம பிரியாணி போட்டு என்ன பிரயோஜனம்? நீ பிரியாணி போட்டு அந்த காசு வந்து அவனுக்கு வரலையே, அதை நம்பிதான் நீ மொழி வரணும். நீ கணக்காரன் கொடுத்து அவன் செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம், ஆமென். பரிசுத்தாவி அவசியம், எல்லாருக்கும் பிரயோஜனம். ஊழியக்காரன், ஊழியக்காரி, வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாருக்குமே இந்த ஆவியானுடைய அனுக்கிரகம் ரொம்ப அவசியம். ஒண்ணு, உங்க மேல இருக்கிற நுகத்தை தேவன் உடைப்பார். அது எவ்வளவு பெரிய நுகத்தை பிசாசு உங்க மேல வச்சிருந்தாலும் தேவாதி தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கி வரும்போது அந்த நுகங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். 2, உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரிகளை அழிப்பதற்காக அந்த ஆவியான உனக்கு உதவி செய்வார். ஏன்னா உன்னால சில ஆவிகளை விரட்ட முடியாது இல்லையா? ஸ்தோத்திரம். அதுக்கு தேவ கிருபை அவசியம். 3வது கவனிங்க, நன்மைகள், கிருபைகள் இல்லையா? சுதந்திரத்தின் மேல ஆளுகை, ஜனங்களுடைய உதவிகள், ஒத்தாசிரம் நமக்கு கிடைக்கணும்னா இல்லையா? அந்த ஆவி ஊற்றப்பட வேண்டும். நீங்களும் வேற மனுஷனாய் மாற வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வரணும். புரியுதா? இந்த வருஷம் நீங்க எல்லாரும் வேற மனுஷனா, வேற மனுஷியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல பேர் வாங்கணும், நல்ல குணம் இருக்கணும். ஸ்தோத்திரம். புரியுதா? நல்ல குணம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த மாசத்துல, இந்த மாசம் முடியும் போதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நன்மைலாம் செய்வதை நீங்கள் அறிவீர்கள். நம்மளாம் எழுந்து நிக்கலாமா? ஸ்தோத்திரம். கை உயர்த்தி, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி அமைப்பார் என்ற வார்த்தைப்படி ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உடைத்து எறிந்து ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்தில் ஒரு நற்காரியங்கள் உண்டாக தேவனே அனுக்கிரகம் பண்ணும்படியா செபிக்கிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னித்தள்ளும், குற்றங்கள் குறைகளை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கட்டும், ஒரு புதிய வழி உண்டாகட்டும், ஒரு புதிய திருப்பம் உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தர், ஒரு நற்செய்தி உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே ஏசப்பா, உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே செய்யும். உங்களுடைய விசுவாசம் பலப்பட உதவி செய்யும். உங்களுடைய விசுவாசங்கள் பலப்பட உதவி செய்யும். இன்னைக்கு வந்த புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் ஐயா பலமாய் இறங்கி கிரியை செய்வது. நம்முடைய ஊழியக்காரனாகி நான் அப்படி மனதார வாழ்த்தி செபிக்கிறேன். அதிகாரத்தோடு செபிக்கிறேன், அதிகாரத்தோடு செபிக்கிறேன். காரியங்கள் மாறுதலாய் முடிட்டும். இன்னைக்கு நீ என் கூட சொன்னீங்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமா, இந்த வாரத்தில் ஒரு முடிவு உண்டாகட்டும், ஒரு முடிவு உண்டாகட்டும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், வியாதிகளுக்கும், துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். ஒரு நம்பிக்கை பலப்படட்டும், உன் நம்பிக்கையை கனப்படுத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.